Hi viewers, welcome to அயல்நாட்டு சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சீஃபுட் ரெசிபி பார்க்கலாம். Pomfret Rava Fry. இது வந்து Mangalorean dish. இங்கே எனக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு ஃப்ரோசனாக தான் கிடைக்கும். அதை வந்து கட் பண்ணியோ இல்லை க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம தான் வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நான் 2 பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்துருக்கேன். இங்கே க்ளீன் பண்ணியோ இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி தர மாட்டாங்க. அதனால் நானே வந்து டெய்ல்ஸ் அண்ட் ஃபின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீனும் பண்ணணும். இப்போ அடுத்தது நான் வந்து தலையை வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணிக்கிட்டோன்னா தலை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் உள்ளே வந்து க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ண ஃபிஷ் இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ டெய்லையும் கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கோரிங் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா வந்து மசாலாலாம் ஊறும். 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்லிட் மாதிரி கோடு போட்டுக்கணும். இப்போ நான் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா கிச்சன் டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நான் மேரினேஷன் பண்ண போகிறேன். அந்த மேரினேஷனுக்கு வந்து எப்படி அந்த பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் ஆச்சி ஃபிஷ்ஃப்ரை மசாலா எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, இது காரத்துக்காக தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஒயிட் வைன் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்குரிய பேஸ்ட் இது. இந்த ரெசிப்பியில் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளி சாறு கூட யூஸ் பண்ணுவாங்க. புளி சாறு இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 ஃபிஷ்ஷையும் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கோரிங் பண்ணியிருக்கேன். நம்ம மேரினேஷனுக்கு பேஸ்ட்டையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த மேரினேடை ஃபிஷ் மேலே நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நான் 1 டீஸ்பூன் ஆயில் அது மேலே விட்டு திருப்பியும் வந்து ரப் பண்ணுறேன். இது நம்ம ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். இப்போ 1 ஹவர் நான் ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் வந்து ரவா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மீனை வந்து ரவாவில் போட்டு பரட்டி எடுக்கணும். நல்லா வந்து ரவா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது ஒரு சில ரவா வந்து கீழே போகும். அதனாலே நல்லா நிறையா போட்டு கோட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக வரும். கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு அந்த மீன் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் ரவாவை. இப்போ நான் 2 ஃபிஷ்ஷையும் நல்லா கோட் பண்ணிட்டேன். இது நம்ம ஃப்ரை பண்ணணும். பேன் நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். பேன் சூடானதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விட்டுருக்கேன். இப்போது ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு பக்கம் வச்சு குக் பண்ணுறேன். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஈச் சைடு நம்ம குக் பண்ணணும். ரொம்ப மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவா வந்து சீக்கிரம் குக் ஆகி கருகிரும். ஆனால் மீன் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அதே மாதிரி குக் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃபிஷ் ரவா ஃப்ரை ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து ஒரு அயல்நாட்டு சமையலில் பார்க்குறேன். Until then, it's bye from Swati.